ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சுவையான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ராகி சேமியா உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் அனில் ராகி சேமியா பார்த்திங்கன்னா 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கொட்டிக்கலாம். கொட்டிக்கிட்டு பார்த்திங்கன்னா நல்லா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய டைமெல்லாம் வாஷ் பண்ணாதீங்க இந்த ராகி சேமியாவை. ஏன்னா உடஞ்சி அப்படியே ஃபுல்லாக கொஞ்சம் மாவு மாதிரி கரைஞ்சி போயிட்ட மாதிரி ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு லைட்டாக அதை கலந்து விட்டுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இது இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் ஊற விடாதீங்க, கரைஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சிடலாம். நீங்கள் கிளாத் இருந்ததுன்னா கிளாத் போட்டு கூட வேக வச்சுக்கலாம் இட்லி மூடியில். நான் இன்றைக்கி இட்லி பிளேட்டில் டைரெக்டாக எண்ணெய் தடவிட்டு சேமியாவை வச்சுட்டு குக் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் பாத்திரத்தில். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ராகியை இட்லி பிளேட் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதிக நேரம் குக் பண்ணாதீங்க. ஏன்னா அதிக நேரம் குக் பண்ணால் ஃபுல்லாக சாஃப்டாகி களி மாதிரி ரொம்ப கெட்டியாக இதாகிடும். கொஞ்சம் நம்மளுக்கு உதிரியாக வேணும்னா ஒரு 8 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் அவ்வளோதான். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வெளியே வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு திரும்பவும் பார்த்திங்கன்னா அதை கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உதிரி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக உதிரி விட்டுக்கோங்க. நம்ம வானலில் வறுக்கிறப்போ கரெக்டாக வந்துடும். அடுத்தது ஒரு வானலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பருப்புங்க பொரிஞ்சதும் 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இல்லைனா காஞ்ச மிளகா இருந்தால் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம உப்பு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சேமியா ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சோம் இல்லைங்களா, அப்போவே கொஞ்சம் சேர்த்தோம். இப்போ கொஞ்சம் வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். சுத்தமாக சேர்க்கலாமும் சப்புன்னு இருக்கும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் திரும்பவும் சேர்த்துக்கோங்க. அப்போ சேமியா சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ உப்பு சேர்த்துட்டு வெங்காயம்லாம் கொஞ்சம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு உதிரி வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துக்கோங்க. சேமியா சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கலரி விட்டுங்க. இப்போ நல்லாவே நம்மளுக்கு உதிரியாக வந்துடும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா விருப்பப்பட்டிங்கன்னா தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி இல்லை 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சேமியா சேர்த்துக்கோங்க. சிலர் தேங்காய் துருவலும் ஆட் பண்ணி சேமியா உப்புமா செய்கிறாங்க. ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி சிம்பிளாக இது போல் வெங்காயம் மட்டும் சேர்த்து செஞ்சுட்டேன். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக பார்த்திங்கன்னா ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.